உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பஸ் வந்துருச்சு, கிளம்பு. இத பாரு பரணி, பஸ் கிளம்ப போகுதுடி. சீக்கிரமா ஊசிய போட்டு விடுறே. நீ முதல்ல பஸ்ல ஏறத்த, அப்புறமா தான் ஊசி. ஏறுங்க ஏறுதேன் இரு போங்க. எப்பா இந்தாங்க பை. பரணி பறந்து ஊசிய போட்டுறே. இதோ கையிலேயே இருக்கு, ஆனா போட மாட்டேன். ஏடி எதுக்குடி என்ன கொலை பண்ண பாக்குற? கவலைப்படாத அத்தை, நான் முதல்ல உனக்கு போட்டேனே, அது வெறும் விட்டமின் இன்ஜெக்ஷன் தான். அது சத்து ஊசி, இதுதான் விஷ ஊசி. இப்ப சொல்லு, இத போடவா? அடி பாவிகளா, அப்போ இம்புட்டு நேரமா என்ன பதற விட்டது? சும்மா விளையாட்டுக்கு. பாக்கியம், இத பாரு, இப்ப போறேன். ஆனா நிச்சயமா நான் திரும்பி வருவேன். வந்து மொத்த பேத்துக்கு நான் ஆட்டம் காமிக்கிறேன். அப்பவும் தயாரா இந்த ஊசியை வச்சிருப்பேன். போ போ. திரும்பி வந்தே தீருவேன். பாண்டியம்மா யாருன்னு காட்டுவேன். சரி போங்க. நல்லா இருப்பீங்களா? ராசமா போயிருவீங்க. சரிங்க தம்பி, நீங்க கிளம்புங்க. வா இசக்கி. அத்தா, இந்த நேரத்துல யாராச்சும் முழிச்சிருப்பாங்களா? இந்த நேரத்துல யாருட்டி முழிச்சுக்கிட்டு இருப்பா? விடு, எது வந்தாலும் நான் பாத்துக்கிடுத, நீ வா. மாமா, அது நான். எடி சும்மா இரு, அவரு கைய பாரு பாருடி. அத்தை, மாமா முறைக்கிறாரு அத்தை. ஐயோ, நான் தான் சொல்லுதல்ல, வா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்ப நீ சொல்லு, ஐ லவ் யூன்னு. எங்க சொல்லு பாப்போம். ஐயோ ஆண்டவா, இப்படி ஒரு பைத்தியத்தை யாத்த என் தலையில கட்டி வச்சிருக்கு. அதையே நின்னு வேடி பாக்கியே. இதுக்கு ஏதாச்சும் செய்யக்கூடாதா? டேய், இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? இல்லனா தெரு முழுக்க போய் எழுதி வச்சிருவேன். உனக்கு ஓகேவா அது? இல்லை, அத சொல்ல முடியாது, சொல்லுதம்ல. நீ தண்ணி குடிச்சிட்டியானே? சும்மா குடுங்க, இந்த காப்பி. அண்ணே, இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு பிள்ளைக்கு பர்த்டே. பாவம், அப்பா இல்லாத புள்ள. கேக் வாங்கணும், ஒரு 200 ரூபாய் கூட. அண்ணே, எனக்கும் கிராஃப் நோட் வாங்கணும், அதுக்கும் ரூபா கொடுங்க. ஏலே, தெருவுல வச்சு காசு கேக்குதியா? என்ன பழக்கம் இது? போங்கல உள்ள. தெருவா? நம்ம வீட்டு வாசல்ல வச்சுதானே கேக்குறேன். இதுல என்னென்ன தப்பு இருக்கு? ஆமா, இங்க என்ன தப்பு இருக்கு? ஏலே, இப்ப நீங்க உள்ள போறீங்களா இல்லையா? போங்கல உள்ள. அண்ணே, எனக்கு சும்மா வேணும்னே, குடிச்சிட்டு குடுங்க. எல்லா கருமத்தையும் நானே கொண்டு வரேன். போங்கல உள்ள. உள்ள போணுமா? இல்லையே, ஏதோ தப்பா இருக்கு. ஆமாக்கா, அண்ணன் என்னத்தையும் நம்ம பாத்திர கூடாதுன்னு மறைக்குது. அங்க என்னமோ இருக்கு. வேற ஒண்ணும் இல்லடி, நான் போட்ட கோலத்தை உங்களை பார்க்க விடாம மறைக்கிறான்.
அண்ணன் வழிய விடுன, எதுக்காக நீ கோலத்தை மறைக்குத? ஏலே நீங்க பார்க்க கூடாதுல, நீங்க பார்க்க கூடாது சொல்லிட்டோம்ல. உள்ள போங்களா, பெரியவங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா? போங்களா உள்ள, போட்டேனா உங்களை, போங்களா உள்ள. அப்படின்னு இருக்கு அந்த கோலத்துல தள்ளு. ஏலே கோலம் அது அலங்கோலம்லாம். நீங்க போல அப்புறம் நிஜமாவே அடிச்சு விடுவேன். என்கிட்ட அடி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சா உங்களுக்கு? போங்களா உள்ள. ஏலே நீ என்ன உன் டீ கிளாஸ் தானே கேட்ட? நீங்க போங்களா உள்ள, போ எடுத்துட்டு போ. அடியே, அது வேற ஒண்ணும் இல்லடி. கோலத்துல நான் ஒண்ணு எழுதிருக்கேன், அத நீங்க படிச்சிட கூடாதான். அதான் பாடா படுறான். நாங்க படிக்க கூடாதா? அப்படி என்னதான் எழுதி வச்சிருக்கீங்க? ஏலே சொன்னா கேட்க மாட்டியா? வாலு போங்களே, சும்மா என் கோவத்தை கலப்பாதீங்கள, போங்க. சரிண்ணே, அவ தான் சின்ன புள்ள, அவ படிக்க கூடாது. நான் படிக்கலாம்ல. நகரு. சொல்லிட்டே இருக்கேன், என்ன தள்ளி விட்டு வந்து பாக்குதியா? அண்ணே, நீ கண்ணை பொத்துறதுக்கு முன்னாடியே நான் படிச்சிட்டேன். எல்லாம் என் தலையெழுத்து. ஊரெல்லாம் இவன் என் மானத்தை வாங்குதா, அதை நீங்க வேற படிச்சு தொலைதீங்களா? அண்ணே, அப்படி என்னன்னே எழுதியிருக்கு? மைனி சிறப்பா தானே எழுதிருக்காங்க. என்ன சிறப்பா எழுதிருக்கா? என் மானம் போதா மாதிரி. அங்க பாருண்ணே, ஐ லவ் மை ஃபேமிலி, என் குடும்பத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எழுதிருக்காங்க. அப்படியா? ஏலே அப்படி எழுதிருக்கு? ஆமாம்னே, நீ என்ன நினைச்ச? ஐ லவ்னு ஏதோ சொன்னா. ஏலே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கோலத்தை பாக்குற வயசானது நான் தான். கோலத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டோம்ல. ஏலே உள்ள போல. என்னது? கோலத்தை பார்க்க வயசு வேணுமா? பாருல, இனி இந்த வீட்ல புள்ளி வச்ச கோலம் போடுங்க, புள்ளி வைக்காத கோலம் போடுங்க, கம்பி கோலம் போடுங்க, தந்து கோலம் போடுங்க. ஆனா இனிமேல் கோலத்துல இந்த மாதிரி எழுதி வைக்கிற வேலை வச்சு கூடாது சொல்லிவிட்டேன். கூடல அந்த காப்பி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்க ஹஸ்பண்ட் மேல அவ்வளவு லவ்வா என்ன? ஆமா சார், என் ஹஸ்பண்ட்னா எனக்கு உசிறு. அவருக்காக என்ன வேணா செய்வீங்க போல இருக்கே. நிச்சயமா செய்வேன் சார். அவரோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அப்படியா? அது அவருக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் மேடம். அவரை நீங்க கண்டுக்கலன்னு ரொம்ப வருத்தமா இருக்காரு போல இருக்கே. யாரு? அவரு வருத்தத்துல இருக்காரா? அது சரி. இப்போ அவரை சந்தோஷப்படுத்த நான் என்ன பண்ணணும்? பெருசா ஹஸ்பண்ட்னா உயிர் அப்படின்லாம் சொன்னா மட்டும் பத்தாது. என்ன செஞ்சா சந்தோஷப்படுவார்னு உங்களுக்கு தெரியணும். எப்படி 4 மீட்டர் கேப் இருந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரியே இருந்தா எப்படி சந்தோஷமா இருப்பாரு? பாவம் இல்ல. சரி சரி, நானே கிட்ட போறேன். ஓகே. டிராவலிங்ல தான் கிட்ட வந்தீங்க, அப்புறம் எந்த முன்னேற்றமும் இல்லையே. அப்போ வேற என்னதான் வேணும்? பெரிய கலெக்டர் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க இந்திரா. இது கூட தெரியலனா என்ன நான் சொல்றது? என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு ஹக், ஒரு சின்ன கிஸ், அவ்வளவுதான். அவ்வளவுதானே? அத செஞ்சுட்டா போச்சு. கௌதம்,
ஐ லவ் யூ கௌதம். நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. புரியுது இந்திரா. அதுக்கு தானே இந்த ட்ரீட்மெண்ட். இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இன்டர்வியூ பண்ண போறேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான், அப்புறம் இந்திராவோட ஹஸ்பண்டுங்கிறது மாதிரி இந்திரா ஐஏஎஸோட ஹஸ்பண்டா ஆயிடுவேன். எனக்கே அப்படியே ப்ரௌட் மூமெண்டா இருக்க போகுது இந்திரா. ஆமா கௌதம், இத்தனை வருஷமா ராத்திரியும் பகலும் நான் கண்ட கனவு பலிக்க போகுது. ஒரே எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஆனா ஏதோ கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுக்கு பயம்? இந்திரா, நீ உன்னோட லட்சியத்தை அடைய இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இந்திரா, யூ மேட் இட். இந்திரா, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு நீ வந்திருக்க. உன்னோட ஹார்ட் ஒர்க், விடாமுயற்சி, உன்னோட டேலண்ட் எல்லாமே தான் இந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு வந்திருக்கு. யூ டிசர்வ் இட். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மா, நீங்க இந்திராவை பார்க்கணும் அவ்வளவுதானே? இருங்க, நான் வீடியோ கால் போடுறேன். ஹே, ஹேமா கதா கால் பண்றாங்க. நானே வீட்ல எல்லாருக்கும் கால் பண்ணி பேசணும்னு நினைச்சேன். வீடியோ கால் பண்ணிருக்காங்க. அட்டெண்ட் பண்ணு. ஹாய் இந்திரா, குட் மார்னிங். ஹேமாக்கா, வெரி குட் மார்னிங். இந்திரா, அழகா இருக்கே. என்ன பின்னாடி கொண்டையா போட்டிருக்க? திரும்ப. ஆமாக்கா, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு இந்திரா. இப்பவே கலெக்டர் கெட்டப் வந்துருச்சு. செம்ம கெட்டப் தான். போ, உனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்ல தான் நாங்க கால் பண்ணோம். அக்கா, நானே கிளம்பிட்டு கால் பண்ணணும்னு நினைச்சேன்க்கா. ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அண்ணி, இந்த கொண்டெல்லாம் போட்டு இந்திராக்கு பழக்கம் இல்ல, அதான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டா. சரி சரி, நான் எதுவும் சொல்லல. ஐயோ இல்ல இல்ல அண்ணி, நான் சொன்னதெல்லாம் மறந்துருங்க. ஓ, குழந்தனார் தான் இன்டர்வியூ போறதுக்கு துடிப்பா இருக்கார் போல இருக்கு. ஏய், என்ன பண்ணி வச்சிருக்க நீ? இல்லம்மா, நீங்க வேண்டான்னு சொல்லவே இல்லையம்மா. ஏய், சீ போ. போ, தண்ணி எடுத்து போய். சரிங்கம்மா. அக்கா, காவியா அக்கா எங்க? அக்கா தூங்குனாளா? இரு இந்திரா, அம்மா உன்கிட்ட பேச முடியலையேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. முதல்ல அவங்க கிட்ட பேசு. இந்தா கொடுங்க. இந்திரா, அம்மா, அழகா இருக்க. அப்படியே பெரிய ஆபீசர் மாதிரி இருக்க. இங்க பாரு, நல்லா இன்டர்வியூ பண்ணிட்டு வரணும். என்ன, நம்ம குலசாமி உனக்கு துணையா இருக்கும். தேங்க்ஸ்மா. நீ அக்கா பக்கத்துலயே இரு, நான் சீக்கிரமா வந்துடுறேன். சரியா? சரிம்மா. அக்கா என்னம்மா பண்றா? அவ தூங்குறாமா. சுபாவும் உன்கிட்ட ஆல் தி பெஸ்ட் சொல்லணும்னு சொன்னா. எல்லாரோட வாழ்த்தும் உனக்கு இருக்குமா. நல்லா பண்ணிட்டு வா. என்ன? ஷூர்மா, கண்டிப்பாமா. இந்திரா, இந்தா, நீ எதுக்கும் பயப்படாத. நல்லா நம்ம தமிழ்நாடுக்கு எத்த காமிச்சிட்டு வா. அப்படியே எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி நீ இன்டர்வியூ பண்ணணும். என்ன? சரிக்கா. அம்மா அம்மா, என்னம்மா பண்றீங்க? அம்மா, சுட சுட நெய் தோசைமா. ஏய், எனக்கு இருக்கிற கோவத்துல நெய் தோசை ஒரு கேடு. போ அப்படி.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எங்கம்மா இருக்க? நான் இங்க தான்ப்பா இருக்கேன். மேக்கப் ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன்ப்பா. நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சரிம்மா. உன்னை பிக்கப் பண்ண அங்க வண்டி நிக்குது. அதுலயே வந்துடுறியா? சரிப்பா, நான் வந்துடுறேன். இந்தாங்கம்மா. என்ன இது? எப்ப பார்த்தாலும் ஏதாவது நமக்கு சந்தோஷம் தர மாதிரியே நடக்குது, அப்புறம் அது புஸ்ன்னு போயிடுதே. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல அன்பரசி இங்க வந்துருவா. என்னங்க இவன் அப்பவே சொல்லிருக்கலாம்ல. வரட்டும், அவகிட்ட நான் பேசிக்கிறேன். விடு அம்மு. அம்மா, நீ சொன்ன மாதிரி இவன் நம்மள மாதிரி தான்மா. ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனா ஃபினிஷிங் தான் சரியா இருக்காது. ஏண்டி, உண்மையிலேயே நீ அவளை தள்ளிதான் விட்டியா, இல்ல லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு வந்துட்டியா? மா, நானே அவ எப்படி போன் பேசினான்னு தெரியாம கடுப்புல இருக்கேன். நீயும் கடுப்பேத்தாத சொல்லிட்டேன். ஆமா, என்கிட்ட வந்து எரிஞ்சு விழு. இதெல்லாம் நல்லா பேசு. எதுவும் வேலைக்காகல. கொஞ்ச நேரத்துல என் உசிரே போயிடுச்சு. எப்படியோ என் பொண்ணு வந்துட்டா. கடவுளே, இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடியணும். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆமா, அன்பரசி இங்க இருக்கான்னா அப்போ அந்த லெட்டரை யார் எழுதினது? அம்மா, அது அப்புறம் பாத்துக்கலாமா? சரி, எல்லாரும் போய் மத்த வேலையை பார்க்கலாம். ஏண்டி, இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு நீ பாட்டுக்கு வந்துட்ட. இப்ப அவ வந்து உண்மையை சொல்ல போறா. நீ என்ன பண்ண போற? ஆமால, ஒருவேளை நீதான் பண்ணன்னு அவளுக்கு தெரியாம இருந்தாலாவது பழிய நான் என் மேல தூக்கி போட்டுக்குவேன். ஆனா இப்ப அவ வந்தது உன்னதானே செல்லம் கை காட்டுவா. கொலை முயற்சின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அப்புறம் ஜெயிலுக்குள்ள போனோம். பாட்டி, நானே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருக்கேன். தேவையில்லாம 2 பேரும் டென்ஷன் பண்ணாதீங்க. ஏய், இவ நல்லதுக்கு சொன்னா நம்ம மேல கோவப்பட்டு இருக்கா. யோசிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாத நிலைமையில நின்னுட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்றது? என்ன இதெல்லாம் உங்க வேலை தானா? நாங்க ஒண்ணும் பண்ணல. அனன்யா தான் தேவையில்லாம ஏதோ பண்ணிருக்கா. நான் தான் சொன்னேன்ல, நேரம் பார்த்து நான் சரியா செய்யறேன்னு சொன்னேன்ல. எங்க கேக்குறீங்க? இப்ப அன்பரசு வந்து உங்க பொண்ணதான் கையை காட்டுவோம். உடனே உங்க புருஷன் உங்க பொண்ணோட சேர்த்து உங்களையும் வீட்டை விட்டு அனுப்ப போறாரு. எப்படி பேசிட்டு போறான் பாரு. தலை எழுத்து. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நம்ம வீட்டு பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு வெளியே இருக்கிற யாரோ ஒருத்தங்க இந்த விஷயத்த பண்றாங்கன்னு சொன்னா சத்தியமா என்னால ஏத்துக்க முடியாது. வெளியே இருக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டு பிரச்சனை எப்படிப்பா தெரியும்? அப்படியே தெரிஞ்சாலும் அவங்க ஏன் அம்மா நம்ம வீட்டுக்கு திரும்ப வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? அதுக்கு அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? அதனால யாருக்கு அவசியம் இருக்கோ அவங்க தான் இதை பண்ணியிருக்கணும். என்ன கார்த்திக், என்னையே அப்படி பாக்குறீங்க? இது சரியில்லை. நான் எதுக்கு சம்பந்தியமா திரும்ப வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்க போறேன்? அதுவும் இல்லாம நான் என்ன சம்பந்தி அம்மாவை கொலை பண்ண நினைக்கிற அளவுக்கு ஈவு இறக்கம் இல்லாத கல் நெஞ்சுக்காரியா? நான் உங்களை எதுவுமே சொல்லியே, நீங்களா இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறீங்க. நீ சும்மா என்னையே உத்து பார்த்துட்டு இருந்தா எனக்கு என்ன தோணும்? ஏதோ ஒரு தடவை தெரியாம தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக அதையே ஒரு பொழப்பா நினைச்சு பண்ணிட்டு இருப்பேனா? அப்படி நான் செஞ்சா என் பொண்ணு வாழ்க்கை தான் பாதிக்கும்னு நான் யோசிக்க மாட்டேனா?
இன்னும் சொல்ல போனா சம்மந்தி அம்மா எங்களோட அந்தஸ்துக்கு சமமா இருந்ததுனாலதான் என் பொண்ணை இந்த வீட்லயே கட்டி கொடுத்தேன். அதை யாரும் மறந்துடாதீங்க. என்ன கார்த்தி, உங்களோட அடுத்த டார்கெட் நானா? உங்களுக்கு உங்க அம்மா மேல இருக்கிற பாசத்தை விட எனக்கு என் அத்தை மேல இருக்கிற பாசம் அதிகம். அதனாலதான் அந்த உரிமையில தான் எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க கிட்ட பட்டு படார்னு கேள்வி கேட்கிற மருமகளா இருக்கேன். அவங்க எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. அவங்க காணாம போன நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் எத்தனையோ கடவுள் கிட்ட எத்தனை நேர்த்தி கடன் வச்சு அவங்க நல்லபடியா திரும்பி வரணும்னு வேண்டிட்டு இருக்கேன்னு தெரியுமா? அது எனக்கு மட்டும்தான் தெரியும். கார்த்தி, இப்ப நம்ம வீட்ல இருக்கவங்கள சந்தேகப்பட்டு ஆக போறது ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்ல இருக்க யாரும் இதை பண்ணிருக்க மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அம்மாவை சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் சின்சியரா தேடிட்டு தான் இருக்காங்க. நானும் அவங்கள சீக்கிரமா கண்டுபிடிக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அருணா நான் சொல்ற மாதிரி என்னால் இதை ஈஸியாக எடுத்துக்க முடியல. என் மைண்ட்ல கன்ஃபார்மாக தோணுது, இந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் யாருன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சா கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐஸ்வர்யாவோட செல்போன் நம்ம கைக்கு கிடைச்சா அதுல இருந்து நமக்கு தேவையான ஆதாரம் கிடைக்கும். ஆமா, எல்லாமே இப்போ செல்போன் மூலமா தானே நடக்குது. ஐஸ்வர்யாவோட போன் கிடைச்சா அதுல இருந்து ஏதாவது ஆதாரம் கிடைக்கும். தீபா, நான் அந்த வீட்டுக்குள்ள வரதா இருந்தா நானே ஐஸ்வர்யாவோட போன் அவளுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துருவேன். நான் தான் வரக்கூடாதுன்னு இருக்கல, அதனால நீ போய் அவளோட போனை எப்படியாவது அவளுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துரு. யோசிக்காத தீபா, ஒரு நல்ல விஷயத்துக்கு தப்பு பண்ணலாம், அதுல தப்பே இல்ல. சொத்து பிரிக்க சொன்னதுக்கு அத்தை அவளை அடிச்சாங்கல்ல, அத மனசுல வச்சுக்கிட்டு தான் கண்டிப்பா ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ஏதாவது பண்ணிருப்பாங்க. உன் விஷயத்துல செல்போன் வச்சுதானே கார்த்தி உண்மையை கண்டுபிடிச்சாரு. சரிக்கா, நான் போய் ஐஸ்வர்யா அக்கா செல்போனை எப்படியாச்சும் அவங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து ஜாக்கிரதை, சீக்கிரம். சரிக்கா. முன் வச்ச கால பின் வைக்க கூடாது ஐஸ்வர்யா. இக்காரணத்தை கொண்டு உன் மாமியார் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது. அப்படி அவங்க வரதா இருந்தா போனமாதான் வரணும். நாம பேசினதை இவ கேட்டிருப்பாளோ? என்ன? ஒன்னும் இல்ல, சும்மாதான் வந்தேன். ஐஸ்வர்யா, நாம பேசினதை கேட்டிருப்பாளோ? கேட்டிருக்க மாட்டா. கேட்டிருந்தா இப்படி அமைதியா போயிருக்க மாட்டா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஐஸ்வர்யா, ஒரு நிமிஷம் இங்க வா. இவர் எதுக்கு கூப்பிடுறாரு? ஓ, மாமியார் விஷயமா இருக்க போகுது. வா போலாம்.
ஐஸ்வர்யா அக்கா போனை கையில எடுத்துட்டு போல. கண்டிப்பா ரூம்ல தான் வச்சிருப்பாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தூக்குடா. சரி பர்றா. கேர்ஃபுல்லா வாங்க. மாரி போய் கிளம்பிட்டார போ. துண்ட விரிடா. Paraguay. Tani after va? Okay. என்னங்க பாஸ்? இந்தா அவளை ஏற்பா. Hey, எங்க கிட்ட தப்பிச்சு போக பாக்குறியா? அது நடக்காத. யார் நீங்கெல்லாம்? உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? எதுக்கு என்ன தூக்கிட்டு வந்தீங்க? வாட்ல இருக்கிற குழந்தை வேணும். அந்த குழந்தைக்காக தான் ஒன்று தூக்கிட்டு வந்தேன். அந்த குழந்தைய காலணும். என் உயிரே போனாலும் அது மட்டும் நடக்காது. நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. Don't be stupid. ஏன்னா இது என்னோட கோட்டை. Hey, வாங்கடா வாங்க. அம்மா தாயே, என் குழந்தைய காப்பாத்து. என் குழந்தைய காப்பாத்து. அதுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, வலிக்குதே.
எப்படியாவது காப்பாத்துமா. தேவி அம்மா, என்னால வலி தாங்க முடியலையே அம்மா. ஐயோ, வலி தாங்க முடியலையே. சமய பொறுத்த மாதிரி அம்மா, என்ன காப்பாத்து. இந்த மாதிரி இது உனக்கு. கைய காட்டு. இது அவ கையில இருக்கிற வரைக்கும் எந்த சக்தியும், தெய்வ சக்தி கூட அவகிட்ட நெருங்காது. எனக்கு விடுங்கறல. அந்த வலியை குடு. அட விடுங்கற. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய், இங்க பாரு, அழக்கூடாது சரியா? உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டு போதான் நான் இங்க வந்தேன். இனிமே உன் மனசு கலங்குற மாதிரி எதுவும் நடக்காதுமா. நீ உடனே கிளம்பி வா. இல்லப்பா, நாங்க வர மாதிரிலாம் இல்லப்பா. என்னடா, உன்னை எப்படியாவது கூட்டு வரேன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தாண்டா வந்தேன். எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட வா. அப்பா வேணாப்பா, என்ன கம்பல் பண்ணாதீங்க. இங்க நான் நிம்மதியாவும் பாதுகாப்பாவும் இருக்கப்பா. அப்பா தயவு செஞ்சு அதை கெடுத்துறாதீங்கப்பா. ப்ளீஸ் பா, ப்ளீஸ். சரண்யா, நான் என்ன? சரண்யா தான் வரலன்னு சொல்றாள, அப்புறம் ஏன்பா அவளை கட்டாயப்படுத்துறீங்க? அவ விரும்புற வரைக்கும் அவ இங்கே இருக்கட்டும்பா. இல்லடா அப்பா, அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம்ப்பா. இப்போதைக்கு நமக்கு என்ன முக்கியம்னா நம்ம சரண்யாவோட சந்தோஷம் தான் முக்கியம். அதை நாமளே கெடுத்துட வேணாம்ப்பா. அண்ணே, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சரண்யா வாயு உயரமா இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாதான் அவளுக்கு நல்லது, அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் நல்லது. இதுக்கு மேல நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சரிதான். சரி, எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம். அவ இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறா.
இருந்துட்டு போட்டோம். தேங்க்ஸ் பா, தேங்க்யூ so மச் பா. இங்க பாருடா, உங்க அம்மா பேசுனதுனால நீ மனசுடைஞ்சு போயிருப்பியோன்னு நினைச்சேன். ஆனா நீ தைரியமா இருக்க. இந்த தைரியம் தான் ஒவ்வொரு பொண்ணுக்கும் முக்கியம். நீ எப்பவுமே தைரியமா இருக்கணும், சரியா? சரிங்கப்பா. எங்க முக்கியமான ஒரு கேரக்டர் காணோம். சக்தியை கேக்குறீங்களா? ஆ, அவளும் துர்காவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு போயிருக்காளா? சரி சரி சரி. சக்தி படிக்கிறதுக்காக சில புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, இத சக்தி கிட்ட கொடுத்துறீங்களா? வாங்கிக்க. அப்பா, சக்தி எனக்காக என்னெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கான்னு பாக்குறீங்களா? இதோ ஒரு நிமிஷம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் மனசுக்கு கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் உன்னை நான் தேடி வந்து கும்பிடுவேன். இப்பவும் நான் அதே மாதிரிதான் உன் முன்னாடி வந்து நிக்கிறேன்பா. ஊர் திருவிழா ஆரம்பிச்சதுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. அதையெல்லாம் எப்படியோ சமாளிச்சு வந்துட்டோம். ஆனா இனிமே என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதோ அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறோமோ எனக்கு ஒண்ணுமே புரியல. யாரு என்ன கெடுதல் செஞ்சாலும் அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி நீதான் எங்களை காப்பாத்தணும் சாமி. தாயி, கிடைக்குன்னு நினைச்சுதான் கேட்குறோம். ஆனா கேட்கறதெல்லாம் கிடைச்சிடுமா? நேரங்காலம் சரியில்லை. யார் உயிர் போகும், யார் உயிர் நிலைக்கும் யாருக்கும் தெரியாது. நடக்க போறது எல்லாம் நல்லதாதான் நடக்குன்னு எதிர்பார்க்காது. இந்த ஊர் மண்ணுல ரத்தம் சிந்த போகுது, உயிர் பலியாக போகுது. ஆடி பாடி சந்தோஷமா இருந்த உயிர் ஐயோன்னு போக போகுது. உயிரை விட போறது யாரு, உயிரை எடுக்க போறது யாரு, எல்லாம் மேல இருக்கிறவனுக்கு தான் தெரியும். சாமி, தம்பி. அம்மா, அவரு பேசிட்டு போனதை நான் கேட்டுதாம இருந்தேன். ஊர் மரியாதைன்னு ஆரம்பிச்ச பிரச்சனை உயிர் பலியில முடிஞ்சிருமா தம்பி? அம்மா, அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுமா, நீங்க தைரியமா இருங்க. எங்களை சுத்தி நடக்கிற பிரச்சனையெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இந்த பெரியவர் சொல்லிட்டு போனது பலிச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு தம்பி. அம்மா, சாமி எப்பவும் நல்லவங்களுக்கு பாதுகாப்பா தான் இருக்கும். நீங்க ஏதாவது நினைச்சு வீணா பயந்துட்டு இருக்காதீங்க. இந்த திருவிழாவில் உயிர் பலிதான் வேணும்னு அந்த பத்ரகாளி அம்மன் ஆசைப்பட்டானா ஏன் உயிர் அவ எடுத்துக்கிட்டோம். அம்மா, என்னம்மா? அம்மா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஓகே गाइस, ஒரு வழியா எல்லாரும் சமைச்சு முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த செகண்ட் ரவுண்டோட ஆதி காலத்து சமையல் டாஸ்க்ல
சமைக்கிறதுக்கு முன்னாடியே தமயந்தி ஜட்ஜ் எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணி அசத்திட்டாங்க. இருந்தாலும் அவங்களோட சமையல் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி தானே சொல்ல முடியும். சோ எல்லாரும் அவங்கவுங்க டிஷ்ஷை கொண்டு வந்து பிரசன்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே ஜட்ஜஸ், கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் அவங்களோட சமையலை பிரசன்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களோட ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பெரியம்மா நல்லா இருக்குமா? நீ பயப்படாம அதெல்லாம் நல்லா வந்திருக்கும். முதல்ல நம்ம பார்க்க போறது சாரா செஞ்சிருக்க பீனட் குக்கும்பர் சாலட். அவங்களது பீனட் குக்கும்பர் சாலடுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் தான். இருந்தாலும் ஏன் இப்படி பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. ஒருவேளை நீங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணி இந்த டெக்ஸ்சருக்கு வந்துருச்சா என்ன? எஸ் மேம், குக்கும்பர் சாலட் வித் ரோஸ்டட் பீனட் தான் பண்ணலான்னு இருந்தேன். பட் ஃபயர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதால தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பாத்தீங்களா, மறுபடியும் தப்பா சொல்றீங்க. நாங்க எங்கேயுமே ஃபயர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. மாடர்ன் இன்வென்ஷன் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மட்டும்தானே நாங்க சொன்னோம். ஓகே சாரா, ஃபைனலா நல்ல அட்டெம்ப்ட் தான். உங்க ஸ்கோர் என்னன்னு லாஸ்ட்ல பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மிஸ் சங்கவி. மிஸ் சங்கவி, நீங்களும் ஃபயர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த மெனு சூஸ் பண்ணீங்களா? ஆமா சார். எனிவே, நீங்க செஞ்சிருக்கிற அந்த ஃப்ரூட் சாலடும் நல்லா தான் இருக்கு. இந்த ஆல் அமெரிக்கன் ஃப்ரூட் சாலடோட கொஞ்சம் ஐஸ்கிரீமும் மிக்ஸ் பண்ணியிருந்தா வேற லெவலா இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்கு. உங்களோட ஸ்கோர் என்னன்னு லாஸ்ட்ல பார்க்கலாம். அடுத்ததா மிஸ் அக்ஷயா செஞ்சிருக்கிற சாக்லேட் பைட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ரூல்ஸ் படி பார்த்தா அவங்களை டிஸ்குவாலிஃபைல பண்ணணும். நீங்க என்னடானா சைலண்டா பார்த்துட்டு இருக்கீங்க? மாமாவை பாருங்க அத்தை. ஓகே ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, நாங்க கேக்குறோம். என்ன தம்பி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் மீறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? கண்டிப்பா இதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. உங்களை இப்பவே டிஸ்குவாலிஃபை பண்றோம். நான் எந்த ரூல்ஸையும் மீறவே இல்லையே மேடம். என்ன எதுக்காக நீங்க டிஸ்குவாலிஃபை பண்றீங்க? என்ன கேக்குறீங்க நீங்க? ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன சொன்னோம்? யாருமே எந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோமா இல்லையா? ஆமா மேடம், சொன்னீங்க. கேஸ் ஸ்டவ், லைட்டர் இந்த மாதிரி மாடர்ன் கண்டுபிடிப்புகளை தானே பயன்படுத்த கூடாதுன்னு சொன்னீங்க. இந்த விறகடுப்பெல்லாம் பழைய கால கண்டுபிடிப்பு தானே, அதை பயன்படுத்த எந்த தடையுமே இல்லையே. ஓகே தமேந்தி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அப்படி பார்த்தாலும் இந்த விறகுல எப்படி
ஃபயரை பற்ற வைப்பீங்க? சப்போஸ் நீங்கள் தீக்குச்சியை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் கூட அதுவும் ஒரு மாடர்ன் இன்வென்ஷன் தானே? அதானே, தீக்குச்சியை கூட நீங்க யூஸ் பண்ண முடியாது. நல்லா மாட்டிக்கிட்டா. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறான்னு பாப்போம். நாட் பாசிபிள், நாட் அட் ஆல் பாசிபிள். நோ, ஷி காண்ட். என்ன இவங்க? இது என்னன்னு தெரியுதான்னு பாருங்க சார். இது தெரியாதா? கல்லு. இது சாதாரண கல்லு இல்ல, சிக்கி முக்கி கல்லு. மனுஷன் முதலா நெருப்ப வர வச்சதே இந்த கல்லை பயன்படுத்தி தான். இப்போ நான் இந்த 2 கல்லையும் உரசி நெருப்ப வர வச்சு சமைக்க போறேன். சபாஷ் தமேந்தி. இந்த ரவுண்டோட உண்மையான டாஸ்கை நீங்க தான் ரொம்ப கச்சிதமா பண்ணிருக்கீங்க. நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு உங்களுக்கு. செம்ம. ஆக்சுவலா இந்த ரவுண்டோட ரூல்ஸோட நோக்கமே உங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு டெஸ்ட் பண்றதுக்கு மட்டும்தான். மாடர்ன் இன்வென்ஷன்ஸ் எதையும் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னதும் நீங்க யாருமே வேற எந்த ஆப்ஷன்ஸும் யோசிக்காம டைரக்டா ஃபயர் யூஸ் பண்ணாமையே குக் பண்ற டெசிஷனை எடுத்துட்டீங்க. ஆனா தமயந்தி மட்டும்தான் ஸ்பான்டேனியஸா யோசிச்சு நிஜமாவே ஆதி மனிதன் எப்படி ஃபயர் கண்டுபிடிச்சானோ அதே மெத்தட்ல சமைக்க டிசைட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு நேரம் நாங்க தமயந்திய கொஸ்டின் பண்ணதெல்லாம் அவங்க சரியான ரீசன் சொல்றாங்களா இல்லையான்றத செக் பண்றதுக்காக தான். அவங்களும் சரியான பதில சொல்லி அசத்திட்டாங்க. அதனால சோ அவங்க இந்த மெத்தட்ல சமைக்க எந்த தடையும் கிடையாது. தமயந்தி, நீங்க சமைக்கலாம். கோ அஹெட். சூப்பர், தேங்க்ஸ். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இதே லெட்டர் தான். அக்கா சரியாதான் காட்டி குத்துறாங்க. ராணி, ராணி, ராணி. அப்போ பாப்பா சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா பாப்பா திரும்ப இந்த வீட்டுக்குள்ளார வந்துருமா? ராணி, என்ன பேனா தின்னுகிறா? ராணி, ஆனா அது எப்படிக்கா நடக்கும்? ஒண்ணுமே புரியலையே. இன்னாடியே அக்கா, இன்னாடியே உனக்கு நீயே பேசினுகிற? பாப்பா போனதுல டாடிக்காரதான் இப்படி திரிவான்னு நினைச்சிருந்த, நீ இப்படி ஆயிட்டிய. இன்னாடி ஆச்சு உனக்கு? ஆமா, இது என்ன லெட்டரு? அக்கா, ஒரு முக்கியமான விஷயத்த உன்னாண்ட சொல்லணும்க்கா. ஏய், உன்னாண்ட அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். பாப்பா பொம்மியாண்ட பத்திரமா போய் சேர்ந்துருச்சா? பொம்மிக்கு மறுபடியும் பழைய சக்தி கிடைச்சிருச்சாடி? ஐயோ அத்தை, ஏங்கா கேக்குற? பாப்பா கரெக்டா குளத்துக்குள்ளார இறங்க சொல்ல நம்ம வீட்டுக்கு வந்து தங்கிச்சே மாயா, அந்த பொம்பளை. ஆமாண்டி, திடுதிப்புன்னு அங்க வந்து நின்னுச்சுக்கா. அது மனுஷியே இல்லக்கா, அதுவும் ஆவிதான். என்னடி சொல்ற? மாயா ஆவியா? என்னது, பொம்மி மாயாவை அழிச்சிருச்சா? இத சொன்ன அந்த தமன்னா நம்பவே மாட்டேங்கிறா. ஆமாக்கா, அக்காவை கொன்னவங்க தான் அந்த ஆவிய ஏவி விட்டுருக்கானுங்க. பாவீங்களா? அவங்க ஒன்னும் சாதாரண ஆளுங்க இல்லக்கா. அப்புறம் என்ன தாண்டி ஆச்சு?
ஆனா பாப்பா நல்லபடியா பொம்மி அக்காவாண்ட போய் சேர்ந்துச்சுக்கா. ஐயோ, மாயா அழிஞ்சிட்டாளா? அமன்னா, ராணியும் சித்தார்த்தும் சேர்ந்துட்டாங்கன்னா பாப்பா திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த விஷயத்தை பாப்பா லெட்டர் மூலமா ராணிக்கு தெரிய வச்சுட்டான். என்னது? இந்த விஷயம் ராணிக்கு தெரியுமா? அக்கா, பாப்பா போக சொல்ல எனக்கோசரம் ஒரு விஷயத்த லெட்டர்ல எழுதி வச்சுக்கிறேன்னு சொல்லிச்சு. அத்த வந்து படிச்சுன்னு இருந்த, அப்பதான் நீ உள்ளார வந்த. அடியே, அந்த லெட்டர்ல என்ன ராணி எழுதிக்குது? அக்கா, பாப்பா திரும்ப நம்ம வீட்டுக்குள்ளார வரப்போகுதுக்கா. இன்னாடி சொல்ற? பாப்பா எப்படி மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ள வர முடியும்? சித்தார்த்துடன் ராணி சேர்ந்து விட்டால் அவள் வயிற்றில் பாப்பா குழந்தையாக வந்து பிறக்கும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் என்ன தப்பு பண்ண? என்ன சுத்தி சுத்தி சோதனையா வருது. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? ஏதோ இப்பதான் இந்த வீட்டுல பத்திரமா இருக்கேன்னு கொஞ்சம் மூச்சு விட முடிஞ்சது. ஆனா அதுக்குள்ள என்னால இவங்களுக்கும் சேர்த்து ஆபத்துன்னு இவன் சொல்றானு. என்ன பண்றதுன்னு தெரியல. சுயநலமா எங்க இருக்கிறதா இல்ல வெளியில போறதா? திரும்பவும் அவங்கிட்டே மாட்டிக்கிட்ட எங்க போறது? நம்மளால அப்பாவும் சேர்த்து இவன் கிட்ட கஷ்டத்தை அனுபவிக்கணுமா? எப்படி இதுல இருந்து வெளியே வருது? என் வாழ்க்கை இப்படியே போயிருமான்னு தெரியலையே. தமிழ் கதவு தர. தமிழ் தமிழ் கதவு தர. தமிழ் நான் தான் சொல்றேன் அஞ்சலி, காலையில பாக்கலான்னு. தமிழ் கதவு தர. நீ போய் தூங்கு. தமிழ் கதவு தர. தமிழ் தமிழ் கதவு தர. கதவு தர. தமிழ் சாப்பிட்டு தூங்கு. தமிழ், நீ சாப்பிடலன்னு சொன்னாங்க. உடம்பு சரியில்லைன்னா சாப்பிடணும்ல. சாப்பிடாம இருந்தா எப்படி உடம்பு சரியாகும்? தமிழ், நான் சொன்ன கேப்பதானே? உடம்பு சரியில்லைன்னா சாப்பிடணும் தானே? உனக்கு தெரியும் தானே? சாப்பிட்டா தானே டேப்லெட் போட முடியும். அப்பதானே உடம்பு சரியாகும். அப்பதானே நம்ம 2 பேரும் விளையாட முடியும். சாப்பிடணும். ஆகாமி, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சென்னையில அப்ளை பண்ண பாஸ்போர்ட் அங்க எதுக்கு வெரிஃபிகேஷனுக்கு வந்தாங்க? ஐடி ப்ரூஃப்ல எந்த அட்ரஸ் தானமா இருக்கு, அதான் இங்க வந்தாங்க. ஐயோ, அது ஒண்ணு இருக்குல்ல, நான் மறந்தே போயிட்டேன். சரிப்பா, வந்தவங்க உங்களை பார்த்தாங்களா இல்ல சித்திய பார்த்தாங்களாப்பா? சித்திய பார்த்து தான் விசாரிச்சாங்க. பா, என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா. சித்தி என்ன சொன்னாங்க? அந்த மாதிரி இங்க யாரும் இல்லைன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாங்கம்மா. எல்லாமே போச்சுப்பா, இனிமே நான் என்ன பண்ணுவேன்? அம்மாடி சுடரு, நீ டென்ஷன் ஆகாதம்மா. உங்க அப்பா அப்படியே விட்டுருவனா என்ன? நான் உடனே ஓடி போய் அவரை தனியா சந்திச்சு அவர் கையில கால விழாத குறையா கெஞ்சி கூத்தாடி சென்னையில இருக்கிற அட்ரஸ கொடுத்துருக்கோமா. அவங்க அங்க ஆளை அனுப்பி விடுறேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க அங்க வந்தா எப்படியா சமாளிச்சுக்கமா. வெரிஃபிகேஷனை மட்டும் முடிச்சிடுமா, அதுக்கப்புறம் நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கும்மா. இங்க வருமா? ஆமாமா, வேற வழி இல்லையம்மா நமக்கு. எப்படியாவது சமாளிச்சுக்க சுடரு. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் போனை வச்சிடறேன். அப்பா கவலைப்படாதீங்க, இந்த கஷ்டம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் உங்களை நான் பாத்துக்கிறேன்ப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. நீ உன் நம்பிக்கையை கைவிட்டுறாத. ரொம்ப ஜாக்கிரதையா இருமா. சித்தி வந்துடுவா, நான் போனை வச்சிடறேன். சரியா? வெரிஃபிகேஷன் ஆபீசர் எழில் சார் வீட்டுக்கு வந்தா ஐயோ நம்ம வேற பேர்ல இருக்கோம்னு தெரிஞ்சிருமே. என்ன பண்றது? தமிழ் எழில் சார் நாம எந்த தப்பும் பண்ண மாட்டோன்னு அவ்வளவு தூரம் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. இப்ப இது தெரிஞ்சா என்ன நடக்கும்னு யோசிக்க பயமா இருக்கு. என்ன அஞ்சலி? எங்களை விட்டு எங்க போற? எங்க போற? எங்க? ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? நீதான் பாஸ்போர்ட் விசாரணை சொன்னல. பாஸ்போர்ட் ஃளைட்ல போறதுக்கு தானே. அப்போ நீ என்ன விட்டுட்டு போறேன்னு தானே அர்த்தம். நீ என்ன விட்டுட்டு போறியா தமிழ்? சொல்லு தமிழ், நீ என்ன விட்டுட்டு போறியா? இல்ல அஞ்சலி, அது வந்து சும்மா இப்ப எங்கயாவது டூர் போனா தேவைப்படும்ல, அதுக்குதான். ஓ, அதுக்கா? அதுக்குதான். ப்ராமிஸா என்ன விட்டுட்டு போக மாட்டல? சொல்லு தமிழ், போக மாட்டல? வா போலாமா? போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அந்த விக்ரம் கதையை முதல்ல முடிங்கடா. அதுக்கப்புறம் அந்த மகா ஒரு செத்த பாம்பு தாண்டா. அவளோட கதையெல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம். அப்படியாக்கா? சரிக்கா சரிக்கா. டேய், நீ நம்ம ஆளுங்களோட அவங்க பக்கத்திலே இரு, எங்கேயும் போயிடாத. போன தடவை மிஸ் ஆன மாதிரி இந்த தடவை மிஸ் ஆயிட கூடாது. சரிக்கா. பிளான் போட்ட மாதிரி கச்சிதமா வேலையை முடிக்கணும், புரியுதா? சரிக்கா, முடிச்சறக்கா. அப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இரு, சரியா? கண்டிப்பாக்கா. நான் உனக்கு அப்பப்ப என்னென்ன அப்டேட்டுங்கிறத நான் கொடுத்துறேக்கா. ஓகேடா. மேடம், ரோட்ல தண்ணி கிடக்கு, பாத்து வாங்க. அமுதா, என்ன மேடம் மேடம்னு கூப்பிடாதன்னு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன். அப்புறம் எதுக்கு மேடம் மேடம் சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க?
வேற என்னன்னு சொல்லி கூப்பிடுறது நீங்களே சொல்லுங்க, நான் கூப்பிடுறேன். என்ன சொல்லலாம்? என் கதையே என்னன்னு எனக்கு இன்னும் முழுசா தெரியல. எனக்கு கல்யாணம் ஆயிட்டா மாதிரி வேற போட்டோ கிடைச்சிருக்கு. ஆனா எனக்கு என்னமோ உங்க அண்ணனை பார்த்தா நான் அவளுக்காக பிறந்தவளுங்கிற மாதிரி எனக்கு மனசுல தோணுது. இதுல எது உண்மை? அந்த போட்டோல இருக்கிறது உண்மையா இல்ல என் மனசுல தோன்றது உண்மையான்னு எனக்கே தெரியல. என்ன மேடம், நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லாம யோசிச்சுட்டு வரீங்க. நான் உங்களை மேடம்னு கூப்பிட வேண்டானா வேற என்ன சொல்லி கூப்பிடணும்னு சொல்லுங்க. நீ என்ன சொல்றேன்னா நான் வேணா உங்களை அக்கான்னு கூப்பிடவா? அறிவில்ல உனக்கு? ரோட்ல தண்ணி கிடக்கிறது கூட பார்க்காம இவ்ளோ ஃபாஸ்டா போயிட்டு இருக்க. மகா, மேடம் வேண்டாம் மேடம், விட்டுருங்க. ஏய், அவன் மேல சேர்த்த வாரி அடிச்சிட்டு போறான். அவனை சும்மா விட சொல்றியா? காரை நிறுத்தி ஒரு சாரியாவது சொல்லிட்டு போனா பரவாயில்ல. திமிரு பிடிச்சது. அவனால சும்மாவே விடக்கூடாது. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யாருக்கு பார்க்கணும்? அவங்க ஜாதகம் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா பிறந்த தேதி, நேரம், இடத்த சொல்லுங்க, போட்டு பாத்திரலாம். ஜாதகம் இருக்குங்க. பார்வதி, ரொம்ப நல்ல ஜாதகம். ஜாதகத்துல எந்த குறையுமே இல்ல. இந்த ஜாதகருக்கு அமோகமான எதிர்காலம் காத்துட்டு இருக்கு. கண்டம் ஏதாவது இருக்குங்களா? கண்டம்லாம் எதுவுமே இல்ல. அப்படியே ஏதாவது கண்டம் வந்தாலும் அதுல இருந்து இவர் தப்பிச்சிருவாரு. அந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இவரோடது. அப்படிதான் இப்ப தப்பிச்சு வந்திருக்கான். என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொன்னா அதை பாத்திரலாம். கல்யாண விஷயமாதான். கல்யாண யோகம் பிரமாதமா இருக்கு. குரு பார்த்துட்டு தான் இருக்காரு. தாராளமா கல்யாணம் பண்ணலாம். யோகம் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா நிச்சயம் பண்றதுலயே ஒரே தடை. நின்னுதான் நிச்சயமே நடந்துச்சு. கல்யாண பேச்சை எடுத்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. அட, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இவரோடது யோகமான ஜாதகம். பாக்குறவங்க எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. ஆனா கல்யாணம் முடிய மாட்டேங்குதே. நீங்க சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த ஜாதகம் சரியானது தானே? அப்படின்னா நான் சொல்ற பலனும் சரியாத்தான் இருக்கும். கல்யாணத்துல இவருக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இருக்குதுங்களே. மா, ஜாதகம் பொய் சொல்லாதுமா. இதுல வேற ஏதோ ஒரு தப்பு இருக்கு. நீங்க ஏதோ நிச்சயம் நடந்துச்சுன்னு சொன்னீங்களே,
அந்த பொண்ணோட ஜாதகம் இருந்தா கொடுங்க. ஐயோ, அந்த ஜாதகம் எடுத்துட்டு வரலையே. நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், இருங்க. குடு. குருவே சரணம். இந்த கல்யாணம் நடக்காது. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யாருக்கு பார்க்கணும்? அவங்க ஜாதகம் இருந்தா கொடுங்க. இல்லைன்னா பிறந்த தேதி, நேரம், இடத்த சொல்லுங்க, போட்டு பாத்திரலாம். ஜாதகம் இருக்குங்க. பார்வதி, ரொம்ப நல்ல ஜாதகம். ஜாதகத்துல எந்த குறையுமே இல்ல. இந்த ஜாதகருக்கு அமோகமான எதிர்காலம் காத்துட்டு இருக்கு. கண்டம் ஏதாவது இருக்குங்களா? கண்டம்லாம் எதுவுமே இல்ல. அப்படியே ஏதாவது கண்டம் வந்தாலும் அதுல இருந்து இவர் தப்பிச்சிருவாரு. அந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இவரோடது. அப்படிதான் இப்ப தப்பிச்சு வந்திருக்கான். என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொன்னா அதை பாத்திரலாம். கல்யாண விஷயமாதான். கல்யாண யோகம் பிரமாதமா இருக்கு. குரு பார்த்துட்டு தான் இருக்காரு. தாராளமா கல்யாணம் பண்ணலாம். யோகம் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா நிச்சயம் பண்றதுலயே ஒரே தடை. நின்னுதான் நிச்சயமே நடந்துச்சு. கல்யாண பேச்சை எடுத்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. அட, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இவரோடது யோகமான ஜாதகம். பாக்குறவங்க எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. ஆனா கல்யாணம் முடிய மாட்டேங்குதே. நீங்க சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த ஜாதகம் சரியானது தானே? அப்படின்னா நான் சொல்ற பலனும் சரியாத்தான் இருக்கும். கல்யாணத்துல இவருக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இருக்குதுங்களே. மா, ஜாதகம் பொய் சொல்லாதுமா. இதுல வேற ஏதோ ஒரு தப்பு இருக்கு. நீங்க ஏதோ நிச்சயம் நடந்துச்சுன்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணோட ஜாதகம் இருந்தா கொடுங்க. ஐயோ, அந்த ஜாதகம் எடுத்துட்டு வரலையே. நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், இருங்க. குடு. குருவே சரணம். இந்த கல்யாணம் நடக்காது. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இது கேட்க வச்சுட்டு என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என் கல்யாணத்துல இருக்க தடைகளை நீக்கி வழி சொல்வாருன்னு பார்த்தா கல்யாணத்தையே நிறுத்த சொல்றாரு. நீ கவலைப்படாத சாரு. இவர் இல்ல, இவரை படிச்ச பிரம்மாவே வந்தாலும் இந்த கல்யாணத்தை யாராலையும் நிறுத்த முடியாது. இத நான் நடத்தி வைப்பேன்.
நாம எத்தனையோ ஜோசியரை பார்த்திருக்கோம், ஆனா ஒருத்தர் கூட இப்படி சொன்னதே இல்லையே. இவரையும் இப்படி தப்பு தப்பா சொன்னாரு. ஒருவேளை இவருடைய ஜாதகம் சரியில்லையோ? ஏன் ஜாதகம் சரியில்லையோ? கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றாரு, அத கூட என்னால பொறுத்துக்க முடியும். ஆனா என்னாலதான் சீனுவோட உயிருக்கே ஆபத்து வந்துச்சுன்னு சொன்னாரு. என்னால தாங்கிக்கவே முடியல. அத்தை, இவர் உண்மை சொன்னாலும் சரி, பொய் சொன்னாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே தீரும். சீனு தான் உன்னோட புருஷன், நீ தான் என் வீட்டு மருமக. சத்தியம், நீ தான் இந்த வீட்டு மருமக. தேங்க்ஸ் அத்தை, ரொம்ப தேங்க்ஸ். சும்மா கடந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி ஆயிடுச்சே. ஒரு நிமிஷம் மூச்சே நின்னு போயிடுச்சு. வாங்க போலாம். வா வா. நல்லா இரு. மாமா, இன்னைக்கு என்ன வேலை இருக்கு? நான் எங்க போகணும்? அன்னைக்கு வயல்ல வேலை செஞ்சாங்கல்ல, அந்த கணக்கு இன்னும் பார்க்கவே இல்லை. நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், போய் ஒரு 2 நாளைக்கு ஓய்விடு. காலேஜ்ல தனா மாயாவை விடணும். 2 நாளைக்கு நீ எந்த வேலையும் செய்ய வேணாம். காலேஜ்ல விடுற வேலையெல்லாம் சிவா பாத்துக்குவான். நீ உன்னை கவனிச்சுக்க. தனா, இன்னைக்கு நீ காலேஜ் என் கூட வந்துரு. மாயா, நீ உன் ஃப்ரெண்டு கூட போயிரு. ஒரு 2 நாளைக்கு சீனுவை தொல்லை பண்ண வேண்டாம், அவன் ஓய்வு எடுக்கட்டும். சரிங்கப்பா. தனா, அப்ப நம்ம கிளம்புவோமா? அம்மா அப்புறம் உன் ஃப்ரெண்டு வந்துரும்ல? வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கா சித்தப்பா. ஓ, வந்தாச்சா? சரி சரி, வா போலாம். அண்ணா, நான் போய் விட்டு வந்துடுறேன். வரமாயா? போயிட்டு வரமா? போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. போ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இது கேட்க வச்சுட்டு என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என் கல்யாணத்துல இருக்க தடைகளை நீக்கி வழி சொல்வாருன்னு பார்த்தா கல்யாணத்தையே நிறுத்த சொல்றாரு. நீ கவலைப்படாத சாரு, இவர் இல்ல, இவரை படிச்ச பிரம்மாவே வந்தாலும் இந்த கல்யாணத்தை யாராலையும் நிறுத்த முடியாது. இத நான் நடத்தி வைப்பேன். நாம எத்தனையோ ஜோசியரை பார்த்திருக்கோம், ஆனா ஒருத்தர் கூட இப்படி சொன்னதே இல்லையே. இவரையும் இப்படி தப்பு தப்பா சொன்னாரு. ஒருவேளை இவருடைய ஜாதகம் சரியில்லையோ? ஏன் ஜாதகம் சரியில்லையோ? கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றாரு, அத கூட என்னால பொறுத்துக்க முடியும். ஆனா என்னாலதான் சீனுவோட உயிருக்கே ஆபத்து வந்துச்சுன்னு சொன்னாரு. என்னால தாங்கிக்கவே முடியல. அத்தை, இவர் உண்மை சொன்னாலும் சரி, பொய் சொன்னாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே தீரும். சீனு தான் உன்னோட புருஷன், நீ தான் என் வீட்டு மருமக. சத்தியம், நீ தான் இந்த வீட்டு மருமக. தேங்க்ஸ் அத்தை, ரொம்ப தேங்க்ஸ். சும்மா கடந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி ஆயிடுச்சே. ஒரு நிமிஷம் மூச்சே நின்னு போயிடுச்சு. வாங்க போலாம். வா வா. நல்லா இரு. மாமா, இன்னைக்கு என்ன வேலை இருக்கு?
நான் எங்க போகணும்? அன்னைக்கு வயல்ல வேலை செஞ்சாங்கல்ல, அந்த கணக்கு இன்னும் பார்க்கவே இல்லை. நீ எந்த வேலையும் செய்ய வேணாம். போய் ஒரு 2 நாளைக்கு ஓய்விடு. காலேஜில் தனா மாயாவை விடணும். 2 நாளைக்கு நீ எந்த வேலையும் செய்ய வேணாம். காலேஜில் விடுற வேலையெல்லாம் சிவா பார்த்துக்குவான். நீ உன்னை கவனிச்சுக்க. தனா, இன்னைக்கு நீ காலேஜ் என் கூட வந்துரு. மாயா, நீ உன் ஃப்ரெண்டு கூட போயிரு. ஒரு 2 நாளைக்கு சீனுவை தொல்லை பண்ண வேண்டாம். அவன் ஓய்வு எடுக்கட்டும். சரிங்கப்பா. தனா, அப்ப நம்ம கிளம்புவோமா? அம்மா அப்புறம் உன் ஃப்ரெண்டு வந்துரும்ல? வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கா சித்தப்பா. ஓ, வந்தாச்சா? சரி சரி, வா போலாம். அண்ணா, நான் போய் விட்டு வந்துடுறேன். வரமாயா? போயிட்டு வரமா? போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. போ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான்சி, உன்னதான் ஊரை விட்டு போக சொல்லிட்டோம்ல, இங்க எதுக்கு வந்த இப்போ? அவுட், கெட் அவுட். இப்ப நீயே போறியா இல்ல நான் உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? நான் நான்சி இல்ல, மகாலட்சுமி. வா வழிக்கு. நான் சொல்லல இவங்க மகாலட்சுமி தான். நீங்க தான் யாருமே நம்பல. இப்ப எதுக்கு போய் சொல்லிட்டு வந்து நிக்கிற? மகா செத்து போய் எவ்வளவு நாள் ஆகுது? இன்னும் தேவசம் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. தேவசம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நான் உயிரோட தான் இருக்கேன். இதுதான் பாஸ், நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் மகாலட்சுமி சாகல, உயிரோட தான் இருக்காங்கன்னு. நீங்க நம்பினீங்களா? இப்ப பாருங்க, அத அவங்க வாயாலேயே ஒத்துக்கிட்டாங்க. சீதா, நீ என்ன சொல்ற? மாமா, இப்ப கூட உங்களுக்கு புரியல? இது எல்லாமே நடிப்பு. இவங்க நடத்தின நாடகம்னு எனக்கு தெரியும். ஆனா எதுக்காக இவ்ளோ பெரிய நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு இன்னும் புரியல. அந்த உண்மை எனக்கு இப்ப தெரியணும். சொல்லுங்க, எதுக்காக இந்த நாடகம்? நாடகம் தான். இத நடத்தினதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நம்ம குடும்பத்தோட நன்மைக்காக நான் நடத்தின நாடகம். நான் நான்சி இல்ல, மகாலட்சுமி. மகாலட்சுமி. நான் உயிரோட தான் இருக்கேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனிய யாராலையும் டேக் ஓவர் பண்ண முடியாது. நிச்சயம் உன்னால டேக் ஓவர் பண்ண முடியாது சீதா. காட் இட்? நான் செத்ததா நடிச்சதுக்கும் இந்த கம்பெனியை நடத்த விடாம தடுத்ததுக்கும் கொலை கேஸ்ல இதோ இந்த சீதாவை உள்ள அனுப்ப முயற்சி பண்ணதுக்கும் தகுந்த காரணம் இருக்கு. நான் இத பண்ணதுக்கு பின்னால இந்த குடும்பத்தோட கௌரவம், நன்மை எல்லாமே இருக்கு. இதுக்கு மேலேயும் நான் தான் மகான நிரூபிக்கணும்னா நீங்க எல்லாரும் என்ன புதைச்ச இடத்துக்கு வாங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சார் பாடி தட்டுப்படுது. அப்பா நீங்க எதுக்கு போறீங்க முந்திரி கொட்டை மாதிரி? சார் பாடி தெரியுது சார். அந்த பாடி எடுத்து மேல ஸ்ட்ரக்சர்ல வைக்க சொல்லுங்க. யோ சார் அந்த பாடியை பத்திரமா எடுத்து ஸ்ட்ரக்சர்ல வை. ஓகே சார். சீக்கிரம். ஏங்க நீங்க எதுக்கு அங்க போறீங்க? இங்க இருங்க. அது தோலா இருக்க போகுது, கீழே போடுங்க. அதுக்கு தான் பார்த்தேன் சார். ஐயோ ஐயா, இது ஹியூமன் ஸ்கின்னே இல்லையே சார். இது என்ன சார் டெக்ஸ்சர்? அப்படியே ஸ்கின் மாதிரி இருக்கு. புதைச்சி இவ்வளோ நாள் ஆச்சு, எப்படி இன்னும் அழுகி போகாம இருக்கு? அதை தான் சார் நானும் சொல்கிறேன். 4 வருஷமா நான் ஃபாரன்சிக்கில் தான் இருக்கேன். ஒரு நிமிஷம். என்ன சார்? சார் இது ஸ்கின்னே இல்லை சார், இது ஒரு ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல். நிஜமாவா? ஆமா சார், ஸ்கின் மாதிரியே செயற்கையா ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பாடி தொட்டா அப்படியே ஸ்கின் மாதிரியே தெரியும். சேம் தான் சார், பாருங்க, அழுகி போகாம அப்படியே இருக்கு. தொட்டா ஹியூமன் பாடி மாதிரி அப்படியே ஃபீல் ஆகும். மை காட், இது இது அப்படியே அப்படியே மனுஷோட மாதிரியே இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மரா, என்னடா? டேய், குடோனுக்கு அட்வான்ஸ் கொடுக்க சொல்லி பணம் கொடுத்தல, கொடுத்துட்டியா? இவன் என்ன செஞ்சானோ? இப்பதான் சரி பண்ணி இட்டாந்த. டேய், கொடுத்தியா இல்லையாடா? இல்ல, மறந்துட்டேன். மறந்துட்டியா? கேட்டியா? மறந்துட்டானா? டேய், உன்னை யாரா இவங்கிட்ட எல்லாம் கொடுக்க சொன்னது? ஐயாவுக்கு அதை விட வேற வேலை இருக்குது தெரியுமா? டேய் டேய், என்னடா அது? எவ்வளவு முக்கியமான விஷயம், அத போய் மறந்துட்டேன்னு சொல்ற? ஏதாவது சொல்றானா பாரு. எல்லா தப்பையும் செய்யறது
அப்படியே கல்லூலி மங்க மாதிரி நிக்கிறது. இவன்லாம் திருந்தவே மாட்டான். ஏய், இவங்க கூட சேர்ந்தா நீங்களும் உருப்படாம தான்டா போவீங்க. தனியா பொழைச்சிக்கிற வழிய பாருங்க. டேய், ஏன்டா இப்படி செய்யற? சொன்ன கேட்க மாட்டியா? அவன் குடுத்த பணத்தை குடுத்ததா என்ன உனக்கு? சாப்பிட வந்த மனுஷன் சாப்பிடாம எழுந்து போயிட்டாரு பாரு. பாருங்க எப்படி பண்றானு. டேய், உங்களாண்ட மாட்டிக்கின்னு படுற அவஸ்தை. போடா, என்னன்னு போய் பாரு. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? நானும் கேட்டுட்டே இருக்கேன், அப்பாவும் கேட்டுட்டே இருக்காரு, பதிலே சொல்லாம இருக்க. பணத்தை கொடுக்கறத விட உனக்கு அப்படி என்னடா வேலை? பணத்தை அந்த குடோனுக்கு கொடுக்கறதும் கிழிச்சு ஆத்துல எறியறதும் ஒண்ணுதான்டா. டேய், ஏன் அப்படி சொல்ற? டேய், அறிவு இருக்காடா உனக்கு? அந்த குடோனுக்கு இடம் புறம்போக்கு இடம். அவனை திருட்டுத்தனமா குடோனை கட்டி வச்சிருக்கான். அவனாண்ட போய் பணத்தை கொடு ஆளாளுக்கு சொல்லுங்கிறீங்க. சரி, நாளைக்கே புறம்போக்கு இடம்னு சொல்லி திடீர்னு காலி பண்ண சொன்னா என்ன பண்ணுவ? அவனாண்ட காசு திருப்பி வாங்க முடியுமா? டேய், என்னடா சொல்ற? ஆமாடா, எல்லாம் விசாரிச்சுதான் பணம் கொடுக்காம இருந்தேன். ஏண்டா, தொழில் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கலாம்ல? டேய், இது அப்பா கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானடா? எதுக்கு? அவர் என்ன சொன்னா? இவன் ஏன் சரியா விசாரிக்கலன்னு சொல்லிட்டு இவனை கேள்வி கேட்கவா? ஆஹா, ஆனா எப்போ நான் ஒருத்தனை பிடிக்காதவன், அதை அப்படியே இருந்துட்டு போட்டோம். இதை என்கிட்டயே முன்னாடி சொல்லிருக்க வேண்டியதானடா? அடேங்கப்பா, சொன்னா உடனே கேட்டுருவ நீ. ஃபாரின்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் தெரியுங்கிற நினப்பு. இந்த பாரா கார்த்தி, நீ எடுக்கிற முடிவெல்லாம் ரொம்ப தப்பாகுது. அந்த மனுஷன் உன்னை ரொம்ப நம்பினுக்கிறாரு, தயவு செஞ்சு பேரை கத்துறாரு. சரி விடு, உள்ள போ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எப்போ கண்மணி நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னாங்களோ அப்பவே எங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பொண்ணு வீட்டுக்கு வர மூத்த மாப்பிள்ள மூத்த பையனுக்கு சமம்னு சொல்லுவாங்க. நான் அப்படிதான் நினைக்கிறேன். அந்த உரிமையில தான் ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். உங்க வார்த்தை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. ஆனா இந்த கல்யாணம் எங்களோட கௌரவம், அதை எங்களால யார்கிட்டயும் விட்டு கொடுக்க முடியாது. தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த பணம் எங்களுக்கு வேணாம். நீயாவது சொல்ல கண்மணி. இல்ல, வேண்டாம். வீரா உன்னை முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து மாற மாட்டா. அதுவும் இல்லாம நாளைக்கு இந்த விஷயம் உங்க அத்தைக்கு தெரிஞ்சா அப்புறம் தப்பா ஏதாவது வார்த்தை வரும். அதனால வேணாம். அத்தைக்கு தெரியாது, தெரியாம பாத்துக்கலாம். தெரியலனாலும் வேணாங்க. ஆனா இந்த கல்யாணத்தை எந்த குறையும் இல்லாம நாங்க நடத்தி காட்டுறோங்க. எங்க மேல நம்பிக்கை இல்லையா என்ன? இல்ல, அப்படிலாம் இல்ல. அப்போ இந்த பணம் வேணாங்க, எடுத்துக்கோங்க. மேடம் பில். ஜூஸ் குடிங்க. ஏங்க இருங்க இருங்க இருங்க, நான் கொடுக்குறேன். இல்லங்க, பரவாயில்ல, இருக்கட்டும், நானே கொடுக்குறேன். ஏங்க இப்படியா இருப்பீங்க? இதை கூட நான் கொடுக்க கூடாதா? இதுக்கெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. கொடுங்க. இந்தாங்க. ஓகே சார். நீங்க கேட்க மாட்டீங்க, இருந்தாலும் சொல்றேன். ஒருவேளை உங்களால மேனேஜ் பண்ண முடியலனா தயவு செஞ்சு என்கிட்ட கேளுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். சரிங்க. சரிங்க, நான் வரேன். ஒரு நிமிஷம்.
குடிச்ச ஜூஸுக்கு பில்ல குத்துட்டீங்க. இத டிப்ஸா வச்சுட்டு போறீங்களா? டிப்ஸா? சரிங்க, அப்ப நான் வரேன். கண்மணி, உன்னை பார்த்தாலே எல்லாம் மறந்துடுவாரு போல. கிளம்பலாம். சரிங்க, அப்ப நான் போயிட்டு வரேன். சரிங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்திருப்பாங்க போல. வா போலாம். அவனை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. கண்மணி, ஏன் அதே நினைச்சு நிக்கிற? பழசெல்லாம் மறந்துரு. சரி, நான் ஆட்டோ பிடிக்கிறேன். நீ இதெல்லாம் எத்தனை வீட்டுக்கு போயிரு. நான் கடைக்கு போகணும், பெர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். சரி, நீ போயிரியா? வா போலாம். வா போலாம். போலாம் வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.